Hi viewers, welcome back to my channel womensart. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி மல்லிகைப்பூ வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஒரு அழகான ஒரு மாலை எப்படி கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நார்மலாக பூ கட்டுற த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வுட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாவது கேலண்டர் அட்டை எடுத்துக்கோங்க, இல்லைனா லாங் நோட் புக் ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு எண்டில் வந்து த்ரெட்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. த்ரெட் வச்சு ஒரு 4 சுற்று சுற்றிக்கோங்க. 4 த்ரெட் வர மாதிரி சுற்றிட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும். த்ரெட் வந்து லூஸ் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் டைட்டாக அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பூ கட்டுறதுக்கு வந்து நம்ம எந்த அளவு லென்த்தில் வந்து த்ரெட் வந்து எடுத்துருக்கோமோ அதுலேருந்து ஒரு 2.5 மடங்கு அளவில் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதையும் நாட் போட்டுக்கோங்க. அந்த த்ரெட்டை நாட் போட்டு எடுத்தாச்சு. நம்ம வந்து பூ வந்து கட்ட போகிறோம். மேல் பக்கம் பார்த்து ஒரு பூ வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழ்ப்பக்கம் பார்த்து இந்த மாதிரி 2 பூ வச்சுட்டு அதோட மேல் பக்கமாக த்ரெட்டை கொண்டு வந்துட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்ட போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து கட்டினீங்க அப்படின்னா இந்த பூவை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு லென்த்துக்கு வந்து கட்டியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கட் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து கண்டினியூஸாக கட்டிகிட்டே இருக்கோம். ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் ஒரு பூ வைக்கிறோம், அதுக்கப்புறம் மேல் பக்கம் வந்து ஒரு பூ வைக்கிறோம், அதுக்கப்புறம் நாட் போடுறோம். இந்த மாதிரி நாட் போடுறோம். இந்த மாதிரி நாட் போட்டு பூ கட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து பூவை வந்து கட் பண்ண முடியாது. நீங்கள் இந்த மெத்தடில் வந்து பூ கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுற அளவு லென்த்துக்கு வந்து கட்டிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தேவைப்படுற அளவு லென்த்துக்கு கட்டுங்க. ஒரே அளவு லென்த்தாக கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வராது. பூ வந்து உதிர்ந்துடும். அதனால உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவைப்படுதோ அந்த அளவு லென்த்தில் கட்டி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இந்த மெத்தடில் பூ கட்டும்போது. ஆனால் இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூக்கட்ட தெரியாதவங்க கூட ரொம்பவே ஈஸியாக பூ கட்டிக்கலாம். அவ்வளவுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தட். அது மட்டும் இல்லை, பூவும் ரொம்பவே நெருக்கமாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடில் கட்டிட்டு ஹேரில் வந்து வைக்கும்போது ரொம்பவே நெருக்கமாக கட்டின மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நாம் வந்து கட்டுறது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாலை கட்டுறதுக்கு. நம்ம வந்து நமக்கு பிடிச்ச கடவுளுக்கு வந்து இப்போ வந்து மாலை போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கும் நான் இப்போ வந்து கட்டிட்டேன். கட்டி முடிச்சாச்சு. எண்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த கட்டுறதுக்கு யூஸ் பண்ண த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதோட சென்டரில் வந்து உள்ளன் நூல் வந்து எடுத்து அதை வந்து ஒட்ட போகிறோம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாலையாக இருக்கும். நம்ம வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நம்ம வந்து சாமிக்கு போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த பூவோட சென்டரில் வந்து இந்த த்ரெட் இருக்கும்ல, நம்ம பூவை வந்து கட்டியிருப்போம்ல த்ரெட்டு, அதுக்கு மேலே இந்த மாதிரி கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு உள்ளன் நூல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 4 லைன் வர மாதிரி எடுத்துக்கோங்க. 4 ஸ்டான்ஸாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 வர மாதிரி எடுத்துட்டு சென்டரில் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அந்த க்ளூவுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் வந்து பேபி பிங்க் கலர் எடுத்திருக்கேன், அதாவது லைட் பிங்க் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் உள்ள நூல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த உள்ள நூலை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதோட சென்டரில் வந்து மிரர், அதாவது பிளாஸ்டிக் மிரர் உண்டு பார்த்தீங்களா, அதில் வந்து கோல்டு கலர் எடுத்திருக்கேன். ரவுண்ட் ஷேப் மிரரு பிளாஸ்டிக்கில் நம்ம வந்து ப்ளவுஸ்லாம் ஆரி ஒர்க்லாம் போடுவோம்ல, எம்ப்ராய்டரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் வந்து பிளாஸ்டிக் மிரர் வந்து எடுத்திருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். அதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க.
கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நான் வந்து ஒட்டியிருக்கேன். இதே நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒட்டணும் அப்படின்னாலும் கண்டினியூஸாக ஒட்டிக்கலாம். இது வந்து கட்டி முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒரு நெக்லஸ் மாடலில் இருக்கும். பூவில் நம்ம வந்து நெக்லஸ் மாதிரி இருக்கும். நம்ம வந்து சாமிக்கெல்லாம் மாலையாக போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நம்ம வந்து மாலைலாம் கட்டி சாமிக்கு போடும்போது, ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்லலாம் போடும்போது பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்து ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் த்ரெட் விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். மாலையாக வந்து யூஸ் பண்ணுறோம்ல, அதனால அதே மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சம் த்ரெட் வந்து விட்டு கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அழகான ஒரு மாலை வந்து நம்ம வீட்டிலே கட்டி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து மல்லிகைப்பூ யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் மாலை வந்து நீங்கள் வந்து வீட்டிலேயே கட்டிக்கலாம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பூ கட்டுறதும் ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி பூவோட சென்டரில் வந்து டெக்கரேஷன் பண்ணி மாலையாக யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.